ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மார்னிங் நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட சேனலில். ஆல்ரெடி டுடே நம்ம ஆளுக்கு ஒரு $59 ப்ராஃபிட் புக் பண்ணிச்சு. இப்போ செகண்ட் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 74.13. இப்போ 71.50 அந்த ரேஞ்ச் ஓடிட்டுருக்கு. 74.13 தான் டார்கெட்டு. இது பார்த்திங்கன்னா $1,000க்கு பார்த்திங்கன்னா $59 ஒரு டார்கெட் புக் பண்ணிச்சு. ஒரு லாட் மொத்தம் 2 லாட் எடுக்கும். ஒரு லாட் புக் பண்ணிச்சு. ரெண்டாவது லாட்டு பார்த்திங்கன்னா 74.13. ஆமாம், அந்த டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. டார்கெட் புக் பண்ணுறதுக்கு டார்கெட் போயிடும். இது $1,000க்கு. இது $500க்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் ஓடிட்டுருக்குன்னா $82. $500க்கு $82 ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 33 புக் பண்ணிடுச்சு. இப்போ 82 போயிட்டுருக்கு. $250க்கு எவ்வளோ போயிட்டுருக்கு பார்ப்போம். $250க்கு பார்த்திங்கன்னா $51. $250க்கு $51 ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ஒரு $21 ப்ராஃபிட் புக் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. இப்போ அந்த 74 போயிடுச்சுன்னா இது ஒரு $80 ப்ராஃபிட் வரும். இது ஒரு 20 கிட்டத்தட்ட $100. ஆமாம், $100 ப்ராஃபிட்டு. $250க்கு $100னால் பார்த்துக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக டார்கெட் புக் பண்ணிடுறேன். ஏன்னா மார்க்கெட் பையில் தான் இருக்குது. நம்ம மேனுவலாக எதுவுமே பண்ண போகிறதில்ல, பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளோட மெயின் தாட்டே. நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. டார்கெட் அதுவாக தான் புக் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டாப் லாஸ் அது தான் ட்ரிகர் ஆகணும். நம்ம மேனுவலாக எதுவும் பண்ணக்கூடாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா 3 monthஸ்க்கு முன்னாடி $10,000 டெபாசிட்டில் டெமோ அக்கௌண்ட்டில் ரன் பண்ணோம். சரிங்களா? அது இன்றைக்கி ஓவராலாக டுடே $81 மைனஸு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா $3,426 ப்ராஃபிட்டில் இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது? 15/6/2024. இன்றைக்கி டேட்டு 18க்கு எடுத்து கரெக்டாக 1 month ஆகுது. 1 month 3 days ஆகுது. 1 month 3 daysல $3,426 ப்ராஃபிட்டில் இந்த அக்கௌண்ட்டு இருக்குது. ஸோ இது நம்ம கரெக்டாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராப்பராக எல்லாமே ஆளுகளும் கரெக்டாக போயிட்டுருக்கு. சரிங்களா? ஓகே. $1,000க்கு $150 இருந்தது. 134 டார்கெட் புக் பண்ணிடும். டார்கெட் கண்டிப்பாக புக் பண்ணணும். ட்ரெண்டு இருக்குது. மார்க்கெட் மேலே தான் போகும். புக் பண்ணட்டும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் புக் பண்ணட்டும். மேனுவலாக நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எமோஷனில் தான் நாங்கள் தப்பு பண்ணுறோம். 100%. ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, லாஸ் பண்ணாலும் சரி, எமோஷனில் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும் தான் அந்த ஆல்கோ ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். இன்றைக்கி டார்கெட் புக் பண்ணிச்சுன்னா நான் திருப்பி ஈவினிங் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஈவினிங். தேங்க்யூ.